குறிஞ்சி பூ கூட ஒரு 7 வருஷத்துக்கு ஒருக்கா அப்பப்ப வரும்டா. வந்துட்டு தலை நீங்க ஒரு வாட்டி ட்வீட்ல இருக்கீங்களா? அந்த மாதிரி தானே ஒரு 20 வருஷம் கழிச்சு. சிம்பிள் சாலிட் ஒன் பிளான். செட் பீஸ்ல நேரா சாஃபனாவு கீழே பால இறக்குறோம். அவ்வளவுதான். நாங்க அண்டர்டாக்ஸ் தான் போறோம். நான் ஒத்துக்கிறேன். நடந்தா பெரிய விஷயம். இல்லனா பரவாயில்ல. இது வரைக்கும் வந்ததே ஒரு பெரிய சந்தோஷம். போக வேண்டியதான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. இன்னொரு புது எபிசோட்ல ரொம்ப நேரம் கழிச்சு நானும் கௌதமும் சேர்ந்து இந்த எபிசோட் பண்றதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. நம்ம சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் வேற வந்துருச்சுங்க. இதை விட பெஸ்ட் மேட்ச் எங்க பார்க்க முடியும்? ஒன்லி தி பெஸ்ட் டீம்ஸ் தான் இந்த கேம் ஆட முடியும். அதனால என் டீமை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நான் வந்தாச்சு. சந்தோஷமா இருக்கேன். உலகத்தை ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நான் வந்துட்டேன். உங்களை தவிர ரெப்ரசென்ட் பண்றதுக்கு கூப்பிடணும். இனிமே எப்படின்னா சாம்பியன்ஸ் சப்போர்ட்டர் அப்படின்னு தான் நீ கூப்பிடணும். இந்த குறிஞ்சி பூ கூட ஒரு 7 வருஷத்துக்கு ஒருக்கா அப்பப்ப வரும்டா. வந்துட்டு தலை நீங்க ஒரு வாட்டி ட்வீட்ல இருக்கீங்களா? அந்த மாதிரி தானே ஒரு 20 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் நாங்க 2 அடிச்சிட்டோம் 5 வருஷத்துல. ஓகேவா? அது ஒரு இருக்குது. எப்படி இருந்தாலும் டோட்டலா 2 அடிச்சீங்க. அதுக்கப்புறம் 1 தான் அடிச்சீங்க. கனெக்ட் அதான் அதுவே இங்க முக்கிய அப்படி இப்படி வந்தனால இந்த சாம்பியன்ஸா கூப்பிடுங்க அப்படி கூப்பிடுங்க டயலாக்லாம் விடாத. உனக்கு தேவையான ஒரு ஸ்பெஷல் எபிசோட் கொடுத்தாச்சு. 1 ட்ரோஃபி ஆர்டேட்டா 1 ட்ரோஃபி டிரா தி மேட்ச். இதுக்கு அப்புறம்லாம் ஒண்ணும் பேச முடியாது. கம் ஆன். எல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. இப்ப போவாங்க இந்த எபிசோட் ஃபுல்லா சொல்லுவான் பாருங்க. பொக்காயா சாகாஸ் பெட்டர் தென் மெஸ்ஸிமா. அதனால எதுக்கும் ரெடியா இருங்க அதெல்லாம் கேட்கறதுக்கு. ஆனா சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் பிஎஸ்சி பேக். லாஸ்ட் இயரும் தே பிளேட். மறுபடி தே ஆர் பேக் இந்த ஃபைனல். ஆர்சனல் குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல், இப்போ ஃபைனல். ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்டெடி ப்ராக்ரஸ். ஹியூஜ்டா ரெண்டு கிளப்புக்குமே ஐ திங்க் மோர் சோ ஹியூஜ் ஃபார் ஆர்சனல் ஆப்வியஸ்லி. ஏன்னா ட்ரைங் டு வின் இட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். செம்ம பிரைம்டா இருக்காங்க. தே ஒன் த பிரீமியர் லீக் இப்போ அண்ட் 1 வீக் சாலிட் ரெஸ்ட் ஆஃப்டர் தட் கேம். அந்த கேமும் பேச ஒன்றும் எஃபெக்ட் இல்லைல்ல. ஸோ ப்ராப்ளி 2 வீக்ஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் திஸ் சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல். ஆர்சனலோட டீம்ல எப்படி இருக்கலாம்? இன்ஜுரி வைஸ் கேக்குறியா இல்லனா மோட்டிவேஷனல் வைஸ் கேக்குறியான்னு தெரியல. பட் ஐ ஃபீல் மோட்டிவேஷனல் வைஸ் ஆஃப் கோர்ஸ் இப்பதான் ஒரு ட்ரோஃபி ஜெயிச்சிருக்காங்க. அட் த சேம் டைம் இதுக்கோ ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா இது இன்னும் ரீசெண்டா இருந்துச்சு. ஏன்னா நம்ம பிஎஸ்சி சைடு எடுத்து பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி அவங்க முன்னாடி ஜெயிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஆர்சனல் டீமுக்கு அப்படி இல்லை. 22 வருஷங்கள் ஜெயிக்கிறாங்க. ஸோ அவங்கலாம் ரொம்ப ஒரு சந்தோஷத்துல செலிப்ரேஷன் மோட்ல இருப்பாங்க. பட் அட் த சேம் டைம் இது ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல். இதுல இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுன்ற மைண்ட் செட்டுக்கு மாறினாங்களா இல்லையான்றது ஒன்றும் தெரியல. பட் ஹோப் தே டிட். அந்த ஒரு ஃபேக்டர் மேஜரா இருக்க போகுது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்ஜுரி வைஸ் பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் எங்களோட மேஜர் ப்ராப்ளம் ரைட் பேக் இஷ்யூவா தான் இருக்க போகுது இந்த கேம் போறப்ப. ஏன்னா பென் ஒயிட் கம்ப்ளீட்லி அவுட். அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா டிம்பர் ரிட்டர்ன் ஆவாரா இல்லைன்னா இன்னும் யார் அந்த ரைட் பேக் பொசிஷன் ஆட போறாங்கன்றது பெரிய ப்ராப்ளம் தான். எவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கணும் எனக்கு கவாரட் செயலி அந்த சைட்ல அது நம்ம கேட்கும் போதே எனக்கு பயமா இருக்குது என்ன நடக்க போதோன்ட்டு. ஸோ அது அடக்கி வைக்கிறதுக்கு ஒரு டிம்பர் இருந்தா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா மேக் ஷிஃப்டா வேற யாரையாச்சும் தான் போட்டு ஆடணும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாருமே இருக்கிறான்ற மேஜர் பிளேயர்ஸ். ஏன்னா கேப்ரியல் ஜெசூஸா இருக்கிறான், ஹேவர்ட்ஸ் அண்ட் யோக்கர்ஸ் அப் ஃப்ரண்ட் 3 பேருமே ஆப்ஷன் இருக்குது. மெரினோவும் ரிட்டர்ன் பண்ணலாம் லாஸ்ட் கேம்ல. ஸோ ஒரு திடீர்னு ஒரு இம்பாக்ட் சப் வேணும்னா அவரும் ரெடி ஆயிட்டாரு ஃபார் ஹெட்டர்ஸ் ஒன்லி. ஸோ ஆர்சனல் டீம் ஆஸ் அ ஹோல் பார்த்தோன்னா பெருசா இன்ஜுரி கன்சர்ன் யாரும் இல்லைனா ஆல்மோஸ்ட் லாஸ்ட் மேட்சுக்கு எல்லாருமே அவைலபிளா இருக்காங்க. ஏன்னா வேர்ல்ட் கப் வேற வருது. ஸோ எப்படியோ நொண்டி குதிச்சாச்சு இப்படியும் வந்துட்டாங்க டீமுக்குள்ள நிறைய பேரு. ஸோ ஹாப்பி டு சி தட். பிஎஸ்சி சைட்ல எல்லாருமே ஃபிட் எக்ஸப்ட் ஹக்கீமிக்கு ஒரே ஒரு ஸ்டார் இருந்தாங்க. பட் அவனும் ஆடுறான்ற நிலைமையில தான் இருக்குது. ஸோ ஒரு எந்த டீமுமே எதுவுமே சொல்ல முடியாது இவன் ஆடல அதனால தோத்தோம் அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது. அடிச்சு பார்த்துட்டு உண்மையிலே யார் பெட்டர்ன்றதை காமிக்கலாம் இந்த கேம்ல. I think it will be very interesting. Ultra defensive side versus ultra attacking side. Jimmy pulls up in his blue Chevy Nova. I have been dying for him to come over. அதான் இந்த கேமோடைய ஒரு டேக்லைனாவே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படிதான் போன ஃபைனல்லையுமே நினைச்சோம். ஓகே இன்டர் நல்லா டிஃபென்ஸ் பண்ணுவாங்க, பிஎஸ்ஜி நல்லா அட்டாக் பண்ணுவாங்க, ஒரு நல்ல காம்படிஷனா இருக்கும். பட் ஆனா தட் வாஸ் ப்ராபப்ளி த மோஸ்ட் ஒன் சைடட் ஃபைனல் இன் தி லாஸ்ட் 10 years. அந்த மாதிரி ஒரு ஃபைனல்ல போய் ரொம்ப மோசமா போய் ஃபைனல்ல 4-0 கேம் முடிஞ்சப்போ கேம் ஃபைனல். ஆனா அதுல என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்றேன்னா இன்டர் நம்ம எதிர்பார்த்தோம். பட் நீ அவங்க ஹிஸ்டாரிக்கலா அந்த சீசன்ல மட்டும் எதிர்பார்த்தோம்னா அவங்க டிஃபென்சிவ்லி அவ்வளவு சாலிடா இல்ல. ஏன்னா இந்த பார்சலோனா கேமே நமக்கு தெரியும் எவ்வளவு கோல் வாங்கிட்டு அவுட் ஸ்கோர் பண்ணி தான் வந்தாங்க. ஸோ அவங்க டிஃபென்சிவ்லி அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல.
இங்க ஆர்சனல் பார்த்தோன்னா சாம்பியன்ஸ் லீக்ல 6 கோல்ஸ் கன்சீடே பண்ணிருக்காங்க. அது பிஎஸ்சி வந்து 22 கோல் கன்சீட் பண்ணிருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் வைஸ் இங்க வந்து ஆக்சுவலாவே ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஸ்ட்ராங்கர் சைட் ஆர்சனல். ஸோ டிஃபரன்ஸ் இருக்குது இந்த ஃபைனல்ஸ்க்கு. அதாவது இட் கோஸ் ஆன் டு ஷோ ஹவு இது வந்து நம்ம எத்தனையோ மாசம் நம்ம சொல்லியிருக்கோம். ஆர்சனலோட டிஃபென்ஸ் வந்து மோஸ்ட் ஆர்கனைஸ்ட். அட்லீஸ்ட் தே நோ நம்ம வந்து ஒரு கோல் போட்டா போதும், என்னோட டிஃபென்ஸ் வந்து என்னை அது வந்து காப்பாத்தி கொடுத்துரும், ஏன்னா எங்களுக்கு வந்து அது மேல நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறது அந்த டீமுக்கு தெரியும். அந்த ஒன் கோல் ஓப்பன் பிளேலயும் வரலாம், செட் பீஸ்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் இந்த லீக்ல வேர்ல்டுலயே இப்போ கேட்டா, ஸோ அதுல இருந்தும் வரலாம். அண்ட் தே ஆல்சோ நோ அந்த ஒரு கோலை போட்டுட்டேன்னா எவ்வளவு ஸ்டெடியா என்னால இருக்க முடியும்னு எனக்கு தெரியும்டா, என்னால எக்காரணத்துக்கு கொண்டு நான் அடி வாங்க மாட்டேங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எங்களுக்கு இருக்கு, அந்த டிஃபென்ஸை ஈஸியா பிரேக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆன் த ஃபிளிப் சைட் பிஎஸ்ஜி பாத்தீங்கன்னா அந்த பயன் முனிக் கேம்ல வந்து ஐ திங்க் ஃபர்ஸ்ட் லெக்ல 3 கோல் விட்டாங்களா, 4 கோல் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் லெக் வந்து நம்ம யோசிச்சோம் அதே மாதிரி இருக்கும்ட்டு. ஆனா லூயி என்ரிகே கம்ப்ளீட்டா வேற டாக்டிக்கோட வந்தான். ஹி செட் எனக்கு போதும், நான் ஏற்கனவே ஒரு கோல் லீடர் தான் இருக்கேன், என்னோட டீம்னால டிஃபெண்டும் பண்ண முடியும், அதைத்தான் நாங்க இன்னைக்கு வந்து காட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து ஒரு மாதிரி அட்டாக்கிங்கா ஆடினாங்க. அதுக்கப்புறம் they completely went into a proper block and they said, "Hey, பயன் முடிஞ்சா எங்களை தாண்டி போங்க, நாங்க எக்காரணத்தை கொண்டு உன்னை வந்து மெயினா அந்த கேனை வந்து டிராப் இன் பண்ணி அந்த ஸ்பேஸை வந்து நாங்க விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு he completely shifted." So நமக்கு என்ன தெரிய வந்துச்சு, ஓகே இந்த டீம்னால அட்டாக் வேணும்னா அட்டாக்கும் பண்ண முடியும், டிஃபென்ஸ் வேணும்னா ப்ராப்பரா செட்டப் பண்ணி உட்காரவும் முடியும் அப்படிங்கறது அந்த கேம் ஒரு எக்ஸாம்பிளா வந்து காட்டுச்சு. ஸோ இட் வாஸ் வெரி வெரி ஓகே, இந்த டீம்னால டிஃபெண்ட் கூட பண்ண முடியும் போல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து அதுவும் தெரிஞ்சுது. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் வந்து நீ ஸ்டார்டிங் லைனப்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா வில் யாக்கரஸ் ஸ்டார்ட் ஆர் வில் ஹேவர்ட்ஸ் ஸ்டார்ட்? இதுல வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. பட் யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் ஏன்னா ஹேவர்ட்ஸ் ஆல்ரெடி சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல் ஆடி இருக்கான். ஸோ அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்டர் டிஃப்ரெண்டா இருக்குது. யாக்கரஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் தர ஆர்சனல் சைடுக்கு. பட் பர்சனலி எனக்கு கேட்டனா ஐ ராதர் ப்ரிஃபர் ஹேவர்ட்ஸ் டு ஸ்டார்ட் அண்ட் யாக்கரஸ் ஒரு செகண்ட் ஸ்ட்ரைக்கரா கேமை பொறுத்து எப்படி போதோ அதை பொறுத்து எடுத்துட்டு வரலாம். பட் ஹேவர்ட்ஸ் ப்ரிஃபரபிளி டு ஸ்டார்ட் என்ன கேட்டனா. I think that's how he'll go Arteta. I think Havertz, Trossard and Saka தான் வந்து probably will start the game along with Rice, Zubimendi and Odegaard. Timber if he's back, Gabriel, Saliba, Calafiori and Raya தானே, that will be their lineup. இங்க நீ PSG எடுத்து பார்த்தீங்கன்னா சாஃபனாவ் இவன் தெரியல, அத நீ சொன்ன மாதிரி இவன் யாரு ஹக்கீமி ஸ்டார்ட் பண்ணிடுவான். அவன் இல்லைன்னா ஜஹீர் எமரி ஆடுவான்னு நினைக்கிற ரைட் பேக்கா. It'll be Pacho, Marquinhos and Nuno Mendes along with Vitinha, Fabian Ruiz, along with Kvaratskhelia, Dembele and அந்த டூவேவா அவளடி வாங்குனீங்களே எப்படி மறந்து போற டக்குன்னு. அதான் சொல்றேன், நான் தான் மனப்படமா சொல்றேன், ஒரு பிளேயர் மட்டும் மறந்துட்டேன். அந்த ரைட்ல தான் யாருன்னு தெரியல, டூவேயா இல்ல பார்கோலாவா அப்படின்னு. பட் லுக்ஸ் லைக் டூவே. பார்கோலாலாம் வாய்ப்பே இல்ல. அதான் லுக்ஸ் லைக் டூவே. எனக்கு என்னன்னா இந்த கேம் வந்து இட் வில் நீ சொன்ன ஸ்டார்டிங்ல சொன்னதுதான், Kvaratskhelia versus whoever plays right back, அதே சமயத்துல அந்த டூவே வர்சஸ் ஹூஎவர் பிளேஸ் லெஃப்ட் பேக். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த 2 பேரோடைய 3 பேரோட இன்டர்சேஞ்சபிலிட்டி வித் டெம்பலே இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் அவங்க 3 பேர்த்துக்குமே. ஏன்னா ஆர்சனலோடைய அந்த டிஃபென்ஸ் வித் அந்த 4 சென்டர் பேக்ஸ் வித் தி டிஃபென்ஸ் அண்ட் அலாங் வித் டூபிமெண்டி அண்ட் ரைஸ், அந்த கேப்ஸ் பிட்வீன் அந்த ஒரு மிட்ஃபீல்ட் லைன் அண்ட் தேர் டிஃபென்சிவ் லைன் கேப்பே விட மாட்டாங்க ஆர்சனல். அந்த கேப்ல தான் இவங்க த்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ லிவர்பூல் நாங்க போய் பெரிய மிஸ்டேக் என்ன பண்ணோம்னா அவங்களை ஃபுல்லா மேன் டு மேன் பிரஸ் போகணும். ஆர்சனல் ஆர் நாட் கோயிங் டு டூ மேன் டு மேன் பிரஸ். வேணும்னா எங்க ஹாஃபுக்கு வா, எங்க ஹாஃபுக்கு வந்து நீ இன்டர்சேஞ்சபிலிட்டி முடிஞ்சா பண்ணிக்கோ, அது எப்படி டேக்கிள் பண்றோம் நாங்க வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு ஆர்சனலோட டிஃபென்ஸ் ஒரு பக்கம் இருக்கும். ஆர்சனலோட அட்டாக் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஐ திங்க் தேர் வில் பி ஒன்லி ஒன் பிளான், சிம்பிள் சாலிட் ஒன் பிளான். செட் பீஸ்ல நேரா சாஃபனாவுக்கு கீழே பால் இறக்குறோம், அவ்வளவுதான். we don't care whatever happens. சாஃபனாவ் வந்து பாலை பிடிக்கிறதுல இஸ் நாட் வெரி குட். கண்டிப்பா பாலை ஃபம்பிள் பண்ணுவான், இல்ல பஞ்ச் பண்ணும்போது ராங்கா பஞ்ச் பண்ணுவான். எவ்ரி திங் இஸ் பாசிபிள். ஆர்சனலோட கிளியர் கேம் பிளான் எனக்கு தெரிஞ்சு அதுதான். நம்ம ஓப்பன் பிளே நம்ம பத்தி கவலையே பட தேவையில்லை, என்னால செட் பீஸ்ல கோல் போட முடியும், எப்படியா இருந்தாலும் கோல் போட முடியும். நான் பிரீமியர் லீக்ல அது அவ்வளவு பிசிக்கலா இருக்கிற பிரீமியர் லீக்லயும் நான் காமிச்சிட்டேன். இந்த இடத்துல நேரா சாஃபனாவுக்கு முன்னாடி 3 பேர் போய் நிப்பீங்க, சாஃபனாவுக்கு முன்னாடி பால் கீழே கரெக்டா பால் இறக்குவீங்க, இதுதான் பிளான். பிஎஸ்சியோட மெயின் பிளான் கார்னர் கன்சீட் பண்ணக்கூடாது.
என்ன ஆனாலும் கார்னர் கன்சீட் பண்ணக்கூடாது. அதுதான் அவனோட மெயின் பிளானாவே இருக்கணும். இல்லைன்னா ஐ திங்க் இட்ஸ் பாங்கர்ஸ் ஃபார் பிஎஸ்ஜி. பட் பிஎஸ்ஜி சைட்ல நீ எடுத்து பார்த்தீங்கன்னா வாட் வுட் பி தேர் அட்டாக் அண்ட் வாட் வுட் பி தேர் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ்? நான் ஏன் பிஎஸ்சி பத்தி பேச போறேன், நீ பேசுமா, நான் ஆர்சனல் பத்தி சொல்றேன். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரிஞ்சு செட் பீஸ் மட்டும் தான் பிளான், கண்டிப்பா போக மாட்டாங்க. ஐ டோன்ட் திங்க் ஆர்சனல் அந்த மாதிரி மைண்ட் செட்ல ஆடவே மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் ரியலிஸ்டிக்லி சொல்றேன், லாஸ்ட் இயர் ஏன்னா லாஸ்ட் இயர் பிஎஸ்சி 3 வாட்டி ஃபேஸ் பண்ணோம். 1 எமிரேட்ஸ் வித் கேப்ரியல், அப்புறம் அந்த 2 லெக்குமே வித்தவுட் கேப்ரியல் ஆடினோம், கிரியார் தான் ஆடினா. அது ஒரு மேஜர் மிஸ்ஸிங்கா இருந்துச்சு எங்களுக்கு. அந்த கேம்லயும் நீ பார்த்தனா ஓம் அவே தான் மோஸ்ட்லி மோர் நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் ஆன் டார்கெட், மோர் ஷாட்ஸ் எடுத்தது ஆர்சனல் தான். என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ்னா அந்த டீம்ல டானருமா பிரைம்ல ஆடிட்டு இருந்தாங்க 2 கேமுமே. ஸோ வந்து எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. வி வர் த பெட்டர் அட்டாக்கிங் சைடு, நான் தைரியமாவே சொல்லுவேன். பட் த மேஜர் டிஃபரன்ஸ் நீ சொன்ன பாயிண்ட் தான், இந்த மேன் டு மேன் மார்க்கிங்கு, நீ வந்து இந்த குவாரசிலியாவை டிஃபெண்ட் பண்ணு, டெம்பலே டிஃபெண்ட் பண்ணு அப்படின்ற ஒரு மிஸ்டேக்கை பண்ண மாட்டாங்க ஆர்சனல். அதை பண்ணாம எங்க கேம் நாங்க வர்றோம், எங்க டிஃபென்சிவ் ஆர்கனைசேஷன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நாங்க எங்களோட கேம் பிளேவை தான் ஆடுவோம். ஏன்னா நீ அவங்களை டிஃபெண்ட் பண்றேன்னு நினைச்சு போனா வாய்ப்பே இல்லை. ஈச் ஒன் ஆஃப் தெம் ஆர் வேர்ல்ட் கிளாஸ் கேம் சேஞ்சஸ். நீ ஒருத்தனை டிஃபெண்ட் பண்றனா அன்பிரடிக்டபிளா ஆடுவானுங்க. அவங்களெல்லாம் நீ டிஃபெண்டே பண்ண முடியாது. அவனுங்க 0.5 XG எல்லாம் கூட கோல் போடுவானுங்க, 0.005 சொல்றேன். ஸோ அவனுங்களை டிஃபெண்ட் பண்றதுல வாய்ப்பே இல்லை. யூ டூ யுவர் திங். ஆர்சனலோட சாலிடிட்டி தெரியும் டிஃபென்ஸ்ல. ஸோ அதை வந்து நாங்க அப்படியே நார்மலா மெயின்டைன் பண்ணாலே போதும். அட்டாக் வைஸ் ஆப்வியஸ்லி எப்ப நம்ம சான்ஸ் கிடைக்குதோ ஸ்லோ பில்டப் தான். நாங்க எப்பவுமே கவுண்டர்ல பெருசாலாம் ஆட மாட்டோம். ஸ்லோ பில்டப்லேயே பண்ணி எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அஃப்கோர்ஸ் ஷார்ட்ஸ் அண்ட் டார்கெட் இருக்க செய்யும். அப்படி மிஸ் ஆகி கார்னர்ஸ் வந்ததுன்னா ஓகே, வெல் அண்ட் குட், நாங்க அட்டம் பண்ணலாம். பட் அதுதான் ஒரே பிளானா இருக்கும்னு நீ சொல்றது ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் த பாசிபிலிட்டி. ஏன்னா பிகாஸ் ஆர்சனல் லாஸ்ட் சீசனுமே அப்படிதான் காமிச்சிருக்காங்க, தே கேன் டூ அட்டாக்கிங் ஃபுட்பால். ஸோ ஹோப்ஃபுல்லி என்னமோ பண்ணு. ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த மேன் டு மேன் இல்லைன்னா இந்த 1-on-1 டிஃபென்ஸ் அதுல ஃபோக்கஸ் பண்ணாம நீங்க உங்க கேம் ஆடினா போதும். பிஎஸ்டி எப்படி ஆடுவாங்கன்றது நீ சொல்லு. Of course, I think and isolating the fullbacks, I think that's what's going to be PSG style. They have to get one-on-ones with Timber and with Calafiori and hopefully cross it back for Dembele waiting at the edge of the box. அவன் வந்து உள்ள ரன்ஸ் எல்லாம் பண்ண மாட்டான். They'll be pulling it back. எல்லா பாலுமே will be pullbacks தான். நீ அந்த curve behind the defenderல பால் போகாது. ஏன்னா they know about Raya, they know about Saliba and Gabriel. So எல்லாமே pullbacks தான் இருக்கும். நான் மறுக்கா சொல்றேன் இப்பவே, இந்த ரெஃப்ரி is the one that refereed your Atletico Madrid game ன்னு நினைக்கிறேன் செகண்ட் லெக்ல. ஐ திங்க் தட்ஸ் the same referee. அந்த கேம்ல எவ்வளவு கூத்து பண்ணான்னு தெரியும். மறுபடியும் இந்த கேம்ல எனக்கு யார் எந்த சைடு பண்ணுவாங்கன்னு தெரியாது, எந்த சைடு கொண்டு கூத்து பண்ணலாம். ஆனா கண்டிப்பா ரெஃப்ரி கூத்து கேரண்டி. இப்ப போன வருஷம் ஃபைனல் எடுத்து பாரு, ரெஃப்ரி பத்தி நம்ம பேசவே தேவையில்லை, பேசவே இல்லை. ஏன்னா எவ்ரி திங் வாஸ் ஆன் த பிட்ச் ஃபேர் அண்ட் ஸ்கொயர். பிஎஸ்ஜி வந்து தே பீட் இன்டர் மிலான் கரெக்டா. ஆனா இந்த கேம் அப்படி இருக்காது, ரொம்ப க்ளோஸா எல்லா 50-50 சேலஞ்சஸ், எல்லோ கார்ட்ஸ், ரெட் கார்ட்ஸ், பெனல்டி டிசிஷன்ஸ், இதெல்லாம் தான் இந்த கேமையே டிசைட் பண்ணும். இட் வில் நாட் பி த டீம் அகேன்ஸ்ட் த டீம், இட் வில் பி வேர் ரெஃப்ரி கிவ்ஸ் தோஸ் 50-50 டிசிஷன்ஸ். எல்லா சேலஞ்சஸ்லயும் ஸ்மால் கான்டாக்ட்ஸ் ஃபார் பெனல்டிஸ். நீ ஒரு கூத்து நடக்கும் பாரு இந்த கேம்ல, நான் அதை இப்ப சொல்றேன் பாரு, பயங்கரமான கூத்து இருக்கும். இந்த ரெஃப்ரி வந்து எப்படி எந்த பக்கம் வந்து கொடுக்கலாம், எந்த பக்கம் தான் கொடுக்கலாம், ஆர்சனல் கொடுக்கலாம், பிஎஸ்ஜி கொடுக்கலாம், ஏதோ ஒரு பக்கம் கோமாளித்தனம் பண்ண போறான். அதை டிபெண்ட் பண்ணி நேரோவா தான் இந்த கேம் வந்து முடிய போகுது. பட் பிஎஸ்ஜி இஃப் தே வாண்ட் டு வின்னா, ஐ கேன் கேரண்டி யூ நீட் டு ஸ்கோர் 2 goals. பிஎஸ்ஜி ஸ்கோர் 2 goals வச்சுக்கோ, ஏன் they have a 99% chance of winning. என்னை பொறுத்தவரைக்கும் if they score 2 goals. நான் என்ன சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் கோல் பிஎஸ்சி போட்டாலே கஷ்டம் தான், அதுக்கப்புறம் ஆர்சனல் கம்பேக் பண்றதுக்குலாம். சோ ஃபர்ஸ்ட் கோல் தான் முக்கியமான மேட்டர்னு நான் சொல்லலாம். எனக்கு அது கூட இல்லடா, ஐ திங்க் யூ வில் கம் பேக். எல்லாம் எனக்கு அதெல்லாம் கவலை இல்ல. 2 goals பேசிக்கலி 2 goals பிஎஸ்ஜி ஸ்கோர் பண்ணாங்கன்னா தான் யூ வில் ஸ்ட்ரகிள். 1 கோலுக்கெல்லாம் யூ ஹேவ் எவ்ரி என்னது ஒரு டூல் இன் தி பிட்ச் டு ஸ்கோர். யூ ஹேவ் மல்டிபிள். என்ன சொல்றது, நீ சொன்ன பாயிண்ட் தான்டா. யூ ஆர் நாட் பேங்கிங் ஆன் ஒன் ஒரு பிளான் டு ஸ்கோர். ஓப்பன் பிளே, செட் பீஸ், ஃப்ரீ கிக்ஸ், யூ ஹேவ் மல்டிபிள் அவேஷன்ஸ் டு ஸ்கோர் தி கோல். சோ 1 goal is very easy. PSG have to score 2. அது நீ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஸ்கோர் பண்றியோ செகண்ட் ஹாஃப்ல ஸ்கோர் பண்றியோ doesn't matter. You score the second goal, it becomes very 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 tough for Arsenal to come back on second goal. அதனால சொல்றேன், the second 2 goals for PSG is at must. என்னை பொறுத்த வரைக்கும் PSG will play their game, அவங்களுடைய attacking game. I don't think they will, at least the first half of the game. ஆனா the game will be a snooze fest. கண்டிப்பா it will be a பயங்கரமான snooze fest. I think looking at from what PSG have done throughout this campaign, for me PSG to win 1-0, 2-1 அந்த மாதிரி,
பட் வாட் டு யூ ஃபீல்? நீ அதான் சொல்லலாம்னு வந்த, நீ ஸ்னூஸ் ஃபெஸ்ட்னு சொல்றதுக்கு ஜெனரல் ஆடியன்ஸ் வேணா ஸ்னூஸ் ஃபெஸ்டா இருக்கலாம். பட் நீ ஆக்சுவலா கேமை வந்து நம்ம டாக்டிக்கல் பேட்டிலா பார்த்தோம்னா ஐ ஃபீல் இட் வில் பி அ வெரி குட் டாக்டிக்கல் பேட்டில். ஏன்னா ஐ ஃபீல் குவார்டர் டு குவார்டர் வந்துட்டு அது கேம் பிளான் சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நீ வந்து ஒரு கேம் பிளான் வச்சுலாம் போக முடியாது, எஸ்பெஷலி இந்த மாதிரி கேம்லாம். ஸோ அகைன் இது ஒரு ஒன் ஆஃப் கேம், இது ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஃபைனல். ஸோ டெஃபினட்டா நீ வந்து ப்ரீவியஸா ஆடின கேம்ஸ் எதுவுமே கணக்கில் வராது. அன்னன்னைக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து கான்ஃபிடென்ட் ஆடுறாங்க எல்லாமே விஷயத்துக்கு வரும். பட் அட் த சேம் டைம் ஆர்சனல் டெஃபினட்டா அண்டர்டாக்ஸ் தான் போக போறாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் வந்து ஜெயிச்சுட்டு அவங்கலாம் வந்து கான்ஃபிடன்ஸ்ல பீக்ல இருப்பானுங்க. நாங்களாம் வந்து 2 வாட்டி அடிச்சாச்சு ஆர்சனல் ஆல்ரெடி லாஸ்ட் சீசன் இந்த நாக் அவுட் ஃபேஸ்ல. ஸோ வந்து ஃபைனல்ஸ் வந்தாச்சு, கண்டிப்பா நம்ம வந்து பேக் டு பேக் சாம்பியன்ஸ் லீக் அடிக்கணும்னு அவங்க ஒரு வெறியில இருப்பாங்க. ஆர்சனல் அட் த சேம் ஹேண்ட் எப்போ 20 வருஷம் கழிச்சு நாங்க இப்பதான் ஃபைனல் வரோம், ஸோ இந்த ஒரு சான்ஸை விடக்கூடாதுன்னு இவங்க ஒரு இதுல இருப்பாங்க. இனி ஒரு அடி பின்னால எடுத்து வைக்க முடியாது, முன்னாடி போறதுக்கு தான் பாதை இருக்கு. கேம் சேஞ்சர்ஸ்னு சொன்னா கண்டிப்பா அந்த டீம்ல குவாரட்ஸ்கேலியா மோர் தென் டெம்பலே, ஐ வுட் சே குவாரட்ஸ்கேலியா. அதே லெஃப்ட் விங் எங்க சைடுல ட்ரஸார்டு தான் பிகெஸ்ட் கேம் சேஞ்சர் ஃபார் ஆர்சனல். அவன் நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் அந்த டீம்ல. ஸோ நல்ல ஒரு லெஃப்ட் விங் பேட்டிலா இருக்க போகுது 2 சைடுல. அண்ட் நான் ப்ரெடிக்ஷன் சொல்ல விரும்பல, ஐம் ஜஸ்ட் கண்ட் ஆப்வியஸ்லி ப்ரே ஆர்சனல் ஜெயிக்கணும்ன்றது ஒரு வேண்டுகோள் மட்டும் தான் நான் வச்சிருப்பேன். எப்படி ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் நாங்க அண்டர்டாக்ஸ் தான் போறோம், அதை நான் ஒத்துக்கிறேன். நடந்தா பெரிய விஷயம், இல்லைன்னா பரவாயில்ல, இது வரைக்கும் வந்ததே ஒரு பெரிய சந்தோஷம் போக வேண்டியதான். ஆல்ரெடி ஹியூஜ்லி சக்சஸ்ஃபுல் சீசன் ஃபார் ஆர்சனல். பிஎஸ்ஜி ஆல்ரெடி அவங்களும் லீக் சாம்பியன்ஸ், எல்லாமே போத் ஆர் கமிங் இன்டு தி கேம். மறக்காம லைவ் வாட்ச்லாம் இருக்கும் மக்களே இந்த கேம்ல. ஸோ மறக்காம சனிக்கிழமை தான் கேம், சனிக்கிழமை வந்து எல்லாருமே வந்துருங்க. ஸோ இந்த கேம் எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம். என்ன நடக்க போதும், ஒருத்தன் பக்கு பக்குன்னு உட்காந்துருக்கான். நான் ஜாலியாக என்ன வேணாலும் நடந்தாலும் பார்க்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல போடுங்க. We will all see you soon in another video. Bye bye.